ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிட்டேன். ம். ஸோ நம்ம நேத்திக்கு என்ன பார்த்தோம்னா, வேதாகமத்தின் கடவுள் யார் சொல்றது நம்ம ஆரம்பிச்சோம். ஆரம்பிக்கும் போது நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோம் நேத்திக்கு பார்த்ததுல? நேத்தைக்கு முதல்ல வந்து ஃபவுண்டேஷன்லேருந்தே ஆரம்பித்தோம். ஃபவுண்டேஷனில் வந்து முக்கியமான ஃபவுண்டேஷன் வந்து ஃபெய்த் இன் காட். தேவனை நம்பிக்கை வைக்கிறது. அதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் உண்மையான கடவுள் வந்து யூதர்கள் வந்து ரொம்பவே தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. சமாரியர்களுக்கு அப்போ தெரியாமல் இருந்துச்சு. அதை வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து முதல்ல எங்க வந்து தன்னோட நாமத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்றதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அவராதான் வந்து நம்மளை தேடி வந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். நம்மளா யாரும் ஒருத்தனும் வந்து கடவுளை தேடலை அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரா தேடி வந்தாரு. ஏன் தேடி வந்தாரு அப்படின்றதையும் பார்த்தோம். ஓகே, சூப்பர். ஸோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான ஒரு ஆட்கள் தேவை. அதுக்காக தான் வந்து தேவன் தேடி வர்றாரு சொல்லி பார்க்கணும். ஓகே, அந்த திட்டமே யாரோட திட்டமே? யாருக்கு புரோஜனமான திட்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுக்குலத்துக்கு புரோஜனமான திட்டம், காப்பாத்துற திட்டம் சொல்லி பார்க்கணும். சரி, நல்ல ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னதுன்னா தியோஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகே, இப்ப பழைய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜெனிசஸ் 1ஆம் அதிகாரம் அதுல இருக்கிற 1ஆம் வசனம். ஸோ சாரி, இதுல எடுக்கிறது காட்டிலும் இதுல எடுக்கிறேன். பாத்தீங்கன்னா காட் சொல்ற வார்த்தை பாத்தீங்கன்னா காட்னு சொல்ற வார்த்தை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே கிளிக் ஆயிடுச்சு. எலோஹிம் பார்க்குறோம். ஏழுக்கான அர்த்தம் என்னது? காட், காட் சொல்லி பார்க்குறோம். ஓகே, எல் சொன்னாலும் காட் தான். ஓகே, அது எங்க மோஸ்ட் ஹை காட் சொல்ற இடத்துல எல் சொல்ற வார்த்தை வரும். ஓகே, அது வந்து ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அங்க நம்ம பாக்குறோம். ஓகே, மோஸ்ட் ஹை காட். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து புதிய ஏற்பாடுல நம்ம போய் பார்க்கணும்னா, இப்போ வந்து புதிய ஏற்பாடுல இங்க எக்ஸாம்பிள் வேர்ட் ஆஃப் காட் இங்க இருக்கு. 5ஆம் அதிகாரம், சாரி 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருக்கு காட் சொல்லிட்டு. அப்ப இந்த காடுக்கான வார்த்தைக்கான அர்த்தம் என்ன சொல்லி நம்ம பார்க்கலாம். கிரேக்கத்துல ஓகே, ஹீப்ரூஸ் 6:5. இது நான் வந்து கிரேக்க வார்த்தையில போய் பார்த்தோன்னா, தியோஸ். தியோஸ்னா என்னது? காட் எ காட், காட் எ காட் ஜெனரலி சொல்லி பார்க்கணும். அதே வார்த்தை. ஓகே, எப்படி தண்ணி வந்து மலையாளத்துல வெள்ளம் சொல்றாங்க, எல்லாம் இங்கிலீஷ்ல வாட்டர் சொல்றாங்களோ அதே போல எபிரேயத்துல வந்து ஏலோஹிம் கடவுள் சொல்றதுக்கு, அதே கிரேக்கத்துல வந்து தியோஸ் சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா தியோலஜியன் சொல்லும்போது என்னது? கடவுளை பத்தி படிக்கிறவங்க சொல்லி பார்க்கிறோம், தியோலஜியன் சொல்லி பார்க்கிறோம். கிரேக்கத்துல இருந்து அந்த வார்த்தை வந்தது தியோலஜியன் சொல்லிட்டு. ஸோ THEOLOGIAN theologian meaning someone who studies the nature of God, religion and religious belief சொல்லி பார்க்கிறோம். ஓகே, தியோலஜியன் தியோஸ் சொல்றது அதுல இருந்து வருது. ஓகே, சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, சர்வ வல்லமையுள்ள தியோஸ் யாரு? who is the ultimate தியோஸ் சொல்லிதான் நம்மளுடைய தேடல். ஒரு என்னதுன்னா ஒரு ரிசர்ச் மாதிரி, ஒரு அனலிசிஸ் மாதிரி, ஒரு ஃபைண்டிங் மாதிரி நம்ம பண்ணலாம். பார்க்கும்போது பைபிள்ல ஒரு இடத்துல வந்து என்ன போட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் வந்து தேவ வார்த்தை கேட்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என்னதான் தேவர்கள் சொல்லி போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு யோவான் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல, John 10:34. ஓகே, ஸோ இந்த வார்த்தையை நம்ம வந்து பார்க்கலாம் இங்க. John 10:34. நீங்க தமிழ்ல படிங்க, அப்படியே இதுல பண்றேன். John 10:34. இங்க வர காட் நான் கிளிக் பண்றேன். பார்த்தீங்கன்னா தியோஸ்
இங்க வர நான் கார்டை கிளிக் பண்ணா அது தியோஸ் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இயேசு சங்கீதம் அவர்களுக்கு 82. சொன்னாங்க, ம். தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் ம். வேதத்தில் எழுதியிருக்கவில்லை. ம். உங்கள் வேதத்தில் எழுதவில்லையா? ஓகே. ம், உங்க ம், வேதத்தில் இட் இஸ் நாட் ரிட்டன் இன் யுவர் லா. ஐ ஹேவ் ம்ஹ்ம். செட் யூ ஆர் காட்ஸ். யூ ம், ஆர் ம், காட்ஸ்னா என்னது? நீங்கலாம் தேவங்களா இருக்கீங்க. ம்ஹ்ம். தேவர்களா இருக்கீங்க சொல்லி சொல்றாரு. ம். அதுக்கு அர்த்த வசனம் 35. 35ல தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, தேவ ம். வாக்கியமும் தவறாததாயிருக்க, ம். பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் ம். உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான், என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாம். சொல்லலாமா? ஓகே. ம்ஹ்ம். நான் தேவனுடைய ம். குமாரன் சொன்னதுனால நான் வந்து ம்ஹ்ம். தேவதூதன் சொன்னேன். சொன்னேன்னு ம்ஹ்ம். சொல்லி நீங்க எப்படி சொல்ல முடியும்? சொல்லி ம்ஹ்ம். என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. ஏன்னா இது ம்ஹ்ம். முந்தின வசனத்துல நம்ம என்ன படிக்கிறோம் 33ல ம்ஹ்ம். கிளைம் டு பி காட். நீ மனுஷனா ம். இருக்க, ம். தேவன் எப்படி சொல்ற? ம். சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. ம்ஹ்ம். ஏன் கேட்கறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க ம்ஹ்ம். வந்து என்ன இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, பட் ஜீசஸ் செட் டு தெம், ஐ ஹேவ் சோன் யூ மெனி குட் கிஃப்ட்ஸ் ஃப்ரம் த ம்ஹ்ம். ஃபாதர். ம். ஃபார் விச் ஆஃப் தீஸ் டு யூ ஸ்டோன் மீ? எதுக்காக என்னைய வந்து ஸ்டோன் பண்றீங்க? சொல்லி கேட்கும்போது, ம். ம். நீ மனுஷனா இருக்க, நீ வந்து என்ன பண்ற? தேவன் சொல்லி சொல்றியே, கிளைம் டு பி காட் ம். சொல்லி சொல்றாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, மெசியா சொல்றவர் யார் ம். சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய குமாரனா இருக்காரு. ம்ஹ்ம். அவர் என்ன பண்றாரு? அவரும் ஒரு கடவுளா இருக்காரு. கிளைம் டு பி ம். காட்னா என்னது? மெசியா. ம்ஹ்ம். ம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்த அப்படியே நம்ம புடிச்சுக்கலாம். ம். மெஸ்ஸையா இஸ் த சன் ஆஃப் ஆஃப் காட். அந்த வேர்ஸ் பார்த்தீங்கன்னா, லூக்கால இருக்கும். ம்ஹ்ம். லூக்கா 24 நெனைக்கிறேன். பார்க்கலாம் அது. ம். 24 ரிசன் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி. ஓகே. ஏன்னா குரூசிஃபிக்ஷனுக்கு முன்னாடி. 22 ஓகே. 22ல ம். 66ல படிங்க. 66, 67, 68, 69. விடியற் காலமானபோது ஜனத்தின் ம். மூப்பரும் பிரதான ஆசாரியரும் தேவபாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரைக் கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா? ம். அதை எங்களுக்கு சொல் என்றார். அதற்கு கிறிஸ்துவா அவர், சொல்லும்போது என்ன அர்த்தம்? மெஸ்ஸியாவா சொல்லி கேட்கிறாங்க. ஆர் யூ மெஸ்ஸியா? ம்ஹ்ம். தே செட் டெல் அஸ். ம்ஹ்ம். எனக்கு சொல்லுங்க. ம்ஹ்ம். அடுத்தபடியா அதற்கு படிங்க. நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள். ம். நான் உங்களிடத்தில் வினா வினாவினாலும் எனக்கு மாறுத்தரம் சொல்ல ம். மாட்டீர்கள். என்னை மறு விடுதலை உத்தரவு பண்ணவும் சொல்ல ம், மாட்டீர்கள். ம். ம், விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். ம். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பட்சத்தில் வீற்றிருப்பார் என்று. ஆ மனுஷகுமாரன் தேவனுடைய வலது ம், பக்கத்தில் வீற்றிருப்பார் சொல்றத உங்களுக்கு ம்ஹ்ம், அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. இயேசு ம்ஹ்ம், கிறிஸ்து சொல்றது என்னதுன்னா, சன் ஆஃப் மேன் சொல்லி சொல்றாரு. ம், ஆனா சொன்ன உடனே இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அப்ப நீ வந்து தேவனுடைய குமாரனா சொல்லி கேட்கிறாங்க. ஆர் யூ? ம்ஹ்ம், தே ம்ஹ்ம், ஆஸ்க் தெம். ஆர் யூ தென்னா என்னது? ம்ஹ்ம், தென்னா அப்படின்னா நீ சொல்றது என்னதுன்னா, நீ தேவனுடைய குமாரன் சொல்லி சொல்றியா சொல்லி கேட்கிறாங்க. ம்ஹ்ம், ம், அப்ப பார்த்தீங்கன்னா, மெஸ்ஸியாவா இருந்தாலும் சரி, தேவனுடைய குமாரனா இருந்தாலும் சரி, 2மே என்னது? அனாயிண்டட் ஒன். ம்ஹ்ம், ம்ஹ்ம், சொல்றது 2மே பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய குமாரன் சொல்றதா இருக்கு. ம்ஹ்ம், ஈவன் இந்த வார்த்தையும் இங்க ம், இயேசு கிறிஸ்து சொன்னார் பார்த்தீங்களா? "தி சன் ம், ஆஃப் மேன் வில் பி ம், சீட்டட் அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட், ம்ஹ்ம், தி ம், மைட்டி காட்." சோ ம், இது வந்து எங்க இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் ம், 110 1 அடிக்கடி நம்ம எடுக்கிற வசனம். ம்ஹ்ம், ஓகே. சிட் அட் மை ரைட் ஹேண்ட் அன்டில் ஐ மேக் யூர் எனிமீஸ் யுவர் ஃபுட்ஸ்டூல்ஸ். யார் சொல்றா? ம்ஹ்ம், கர்த்தர் ம்ஹ்ம், என் ஆண்டவரை நோக்கி, ம்ஹ்ம், லார்ட் ம், யாவே தேவன் மாஸ்டர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்றாராம். என் ம்ஹ்ம், வலது ம், பக்கத்தில் உட்காரும் ம், உன் சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் சொல்லிட்டு. ம்ஹ்ம், இதுதான் இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? The son ம்ஹ்ம், of man will be seated at the right hand of the mighty God சொல்லி ம்ஹ்ம், சொல்றாரு. ம், இந்த வசனத்தை தான் கோட் பண்றாரு. ம், சொன்ன உடனே ம், இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசேயர்கள் எல்லாம் ம், வேதப்பாரகர்கள், சீஃப் ம், பிரீஸ்ட், ம்ஹ்ம், டீச்சர்ஸ் ஆஃப் த லா இவங்க என்ன ம்ஹ்ம், பண்றாங்கன்னா, ஆர் யூ த சன் ஆஃப் காட் சொல்லி கேட்கிறாங்க. ம், எப்படி இந்த வசனம் சொன்ன உடனே அவங்க சன் ஆஃப் காட் சொல்றாங்க? ம், ம், சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க கீழ வந்து என்ன இருக்கு? அவர் தான் வந்து என்ன பண்றாரு?
தேவனுடைய குமாரன் சொல்றது வந்து இந்த ஃபுல் கான்டெக்ட்ல. ஓகே, த லார்ட் இஸ் எக்ஸ்டெண்ட், அவருடைய ஆளுகை செய்வாராம். அவர் தான் மில்கிஷேதேக்கின் படி பிரதான ஆசிரியரா இருப்பார் சொல்லி பாக்குறோம். அவர் என்ன ராஜாக்களை வந்து வெட்டுவாரு சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. ஓகே, த கிங்ஸ் he will crush the kings on the day of his wrath. He will judge the nation, keep the dead, crush the rulers of the world. He will drink the brook along the way, and so he will be lifted up in high. சொல்லி பாக்குறோம். லார்ட் இஸ் அட் த ரைட் ஹேண்ட் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இங்க லார்ட் வர்றது வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் இஸ் அட் த ரைட் ஹேண்ட். மாஸ்டர்னா யாரு? இயேசு கிறிஸ்து மாஸ்டர். இங்க வந்து கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி சொல்லும்போது ஆண்டவர் வந்து இங்க இருக்காரு, லார்ட் இருக்காரு. லார்ட் தான் என்ன பண்றாரு? ரைட் ஹேண்ட்ல உட்கார்ந்திருக்காரு. கரெக்டா? சிங்காசனம் மாதிரி வீட்டு இருக்கிறவருடைய யாவே தேவனுடைய ரைட் ஹேண்ட்ல வந்து யார் இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகே, இதுதான் நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா இந்த வசனம் கூட நம்ம பார்க்கலாம். சாம்ஸ் 110:1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போற வரைக்கும் என் வலது பஸ்ல உட்கார சொல்லி சொல்றாங்க. ஓகே, இதுல நம்ம நிறைய பார்க்க போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா the Lord சொல்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா யாவே, YHVH, the proper name of God of Israel சொல்லி பார்க்கிறோம். proper name of the God of Israel சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, இப்போ வந்து இந்த மாஸ்டர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இத வந்து பாத்தீங்கன்னா ஆடோனாய் சொல்றது என்னதுன்னா இது மாஸ்டர் இல்ல ஓனர்னு அர்த்தம். ஓகே, மாஸ்டர் இல்ல ஓனர் சொல்லி அர்த்தம். ஓகே, லார்ட், ஓகே, ஹஸ்பண்ட். சோ இந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணப்படுது ஆடோனாய் சொல்றது. ஓகேவா, என் ஆண்டவரே சொல்லி சொல்றது. அப்போ இதே இதுதான் அப்படின்னு கீழே வந்தீங்கன்னா இது இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா the Lord has shown சொல்லிட்டு கேபிட்டல் லெட்டர்ல வருது. 4வது வசனம். ஓகேவா, 1 2 3 4 பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லார்ட் கேபிட்டல் லெட்டர்ல வருது. ஓகே, இது பாத்தீங்கன்னா யாவே the proper name of God of Israel சொல்லி பாக்குறோம். இப்போ இதுக்கு அர்த்த வசனம் வரும் 5வது வரமேது என்ன பாக்குறோம்னா the Lord சொல்லி ஸ்மால் லெட்டர் வருது. is at your right hand சொல்லும்போது யாரு? பிதாவாகிய தேவனுடைய ரைட் ஹேண்ட்ல இருக்கிறாராம். யாரு? லார்ட். இந்த லார்ட் யாரு? அதான் அதே ஆடோனாய். லார்ட் 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 சொல்லி பாக்குறோம். ஆடோனாய் அடோனையா சொல்றது. ஓகே, அடோனையும் அடோனையாவும் ரெண்டுமே சேம் கான்டெக்ஸ்ட் தான் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, சோ பாத்தீங்கன்னா இங்க சொல்ல வர்றது இயேசு கிறிஸ்து அவருடைய வலது பஸ்ல இருக்காராம். அவர் என்ன பண்றான்? he will crush the kings on the day of the wrath சொல்லி பாக்குறோம். இயேசு கிறிஸ்து. அதனால்தான் இந்த வசனத்தை வந்து நம்ம படிக்கும்போது நம்ம எதோட கம்பேர் பண்ணோம் சொல்லி பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா என் ராஜா அவர் வந்து the Lord will extend your mighty scepter from Zion சொல்லும்போது யார் சொல்றாரு? யாவே தேவன், யாவே காட். அவர் என்ன பண்ணுவாராம்? இயேசு கிறிஸ்து இந்த குமாரன் உடைய மைட்டி ஸ்கிரிப்சரை வந்து என்ன பண்ணுவாராம்? ஜியோன்ல இருந்து தொடங்குவார் சொல்லி பாக்குறோம். he will rule in the midst of your enemies. the troops will be willing on the day of your battle. the midst of your enemies னா உங்க எனிமீஸ் மத்தியில வந்து ஆளுகை ஆரம்பிப்பார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த வசனத்தோட நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கணும். ஓகேவா, அங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட ஆளுகை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, I have installed my king on Zion on the mount, holy mountain. இங்க பாத்தீங்கன்னா அதே தான் இங்கே இருக்கு. ஓகே, the Lord will extend his mighty scepter from Zion. He will rule in the midst of your enemies சொல்லி பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்ட மாதிரியே அங்க 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா I will proclaim the degree on the king. யார் சொல்லி பாத்தீங்கன்னா he said to me, you are my son, today I have become your father. ஓகே, இங்க சங்கீதம் 110ல சொல்றது யாரு? லார்ட் சிட் இஸ் மை ரைட் ஹேண்ட் சொல்றது வந்து குமாரனா. அதான் இங்க பாக்குறோம். ஓகே, தேவனுடைய குமாரன். I have become your father. Ask me and I will make the nations your inheritance, ends of the earth your possession. You will break them with a rod of iron. You will dash them into pieces. Therefore the kings of the earth be wise and be warned, and your rulers of the earth serve the Lord with fear. Celebrate his rule with trembling. Celebrate பண்ணுங்க அவர் ரூலை வந்து அந்த 1000 ஆண்டு அரசாட்சிய. ஓகே, கிங் kiss his son யாரு? இயேசு கிறிஸ்து. or he will be angry and you will lead to the destruction. Okay, அதனால for his wrath can flare up the moment
blessed are all who take refuge in him. சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசிட்டு இருக்காங்க ஃபுல்லா. இதே கான்டெக்ஸ்ட் தான் நம்ம இங்க என்ன பாக்குறோம், ராஜாக்கள்லாம் என்ன பண்றாங்க, the lord is at right hand, he will crush the kings on the day of his wrath. ஓகே, அதனால கிஸ் பண்ணுங்க சொல்லிட்டு சொல்றது எல்லாமே யார சொல்றாங்க, இந்த குமாரன் சொல்றாங்க. ஓகேவா, அதனால்தான் இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா, இவர் வந்து சங்கீதம் 110 கோட் பண்றாரு ஒண்ணு. இவங்க டைரக்டா எதை கோட் பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, சங்கீதம் 2 கோட் பண்றாங்க. ஆர் யூ தி சன் ஆஃப் காட் சொல்லி கேக்குறாங்க. ஆர் யூ தி சன் ஆஃப் காட் சொல்றது காட்டிலும் ஆர் யூ தென் தி சன் ஆஃப் காட். ஓகே, அப்புறம் நீ சன் ஆஃப் காட் சொல்லி சொல்றியா சொல்லும்போது யூ சே தட் ஐ ஆம். ஆமா, நான் சன் ஆஃப் காட் தான் சொல்லி சொன்ன உடனே என்ன ஆச்சு, அவங்க வந்து இதுக்கு மேல வேற டெஸ்டிமனி தேவையில்லை சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, we have heard in his own lips சொல்லிட்டு. அப்போ என்ன இங்க ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிறோம். என்னதுன்னா, மெசியா சொல்றது யாரு, அனாயிட்டட். ஓகேவா, அதனாலதான் நீங்க 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு அனாயிட்டட் கரெக்ட். the king of the earth rise up and rulers band together against the lord against his anointed. பாத்தீங்கன்னா லார்ட் தனியா போட்டிருக்கு, அனாயிட்டட் against his anointed சொல்லி பாக்குறோம். அந்த அனாயிட்டட் தான் யார் சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. இந்த மெசியாக்கு அர்த்தமே என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அனாயிட்டட் சொல்லி பாக்குறோம். ஓகே, கிரைஸ்டுக்கு அர்த்தமே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம HRIST கிரைஸ்ட் மீனிங் சொல்லி பாத்தீங்கன்னா மெசியா அனாயிட்டட் சொல்லி பாக்குறோம். ஜீசஸ் த அனாயிட்டட் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இந்த டைட்டிலோட இதுவே என்னதுன்னா மெசியா தான் ஆக்சுவலா. மெசியா இல்லைன்னா அனாயிட்டட். ஓகே, ரட்சகர், காப்பாற்றுகிறவர் சொல்லி பாக்குறோம். சோ இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப். அப்போ இந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 காரியங்கள் நம்ம பாக்குறோம். என்னதுன்னா மெசியா, நான் அனாயிட்டட். அந்த மெசியா தான் யார் சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய குமாரனா இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கேக்குறாங்க அந்த சங்கீதம் 110 இது நிறைவே இவர் சொல்லும் போது அப்ப 102 வந்து கேக்குறாங்க இவங்க சொல்லி பாக்குறோம். ஆர் யூ தி சன் ஆஃப் காட்? எஸ், இவர் வந்து மறுக்கல, ஆமாப்பா சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, யூ சே தட் ஐ ஆம், ஆமா அப்படி சொல்றாரு. இதுக்கு மேல வேற சாட்சி தேவையில்லை சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவர் சிலுவைக்கு அறையத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் சொல்லி பாக்குறோம். சரி, இது சும்மா ஒரு முக்கியமான ஒரு சிக்னிபிகன்டான ஒரு பாயிண்ட் இங்க பாக்குறோம். ஓகே, இப்ப நம்ம பேக் டு அந்த டாபிக் போலாம். தியோஸ். இப்ப நம்ம தியோஸ் பார்த்துட்டு இருக்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த அனாயிட்டட் ஆக்கிய இயேசு கிறிஸ்துவும் பாத்தீங்கன்னா அவரும் ஒரு காடா இருக்காரு சொல்லி பாக்குறோம். அந்த விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கிளைம் டு பி காட், காட் அவரா சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா, அவ பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா ஐ செட் யூ ஆர் ஆல் காட்ஸ். இது உங்க வேதத்துல எழுதிருக்கு. எப்படி காட்ஸ் ஆடுறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா எங்க போலாம் சொல்லி பாத்தீங்கன்னா சங்கீதம் 82:6 போலாம். சங்கீதம் 82:6. I said you are gods, you are all sons of the most high. Okay, most high na யாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன், மகா வல்லமை உள்ள தேவன். அதான் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு பாத்தீங்களா, the most high god சொல்லிட்டு. எங்கன்னா ஜெனிசிஸ் 14:18 நம்ம பாக்குற அதே most high god. ஓகே, the god most high, the god most high, the god most high சொல்லி பாக்குறோம். ஓகேவா, சோ இதுதான் நம்ம இங்க பாக்குறோம், காட் மோஸ்ட் ஹை. அப்ப யார் வந்து காட்ஸா இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஐ செட் யூ ஆர் காட்ஸ். ஏன் காட்ஸா இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா யூ ஆர் ஆல் த சன்ஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை, யூ ஆர் ஆல் த சன்ஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை. சன்ஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹையா இருக்கிறதுனால நீங்க எல்லாமே என்ன இருக்கீங்க, காட்ஸா இருக்கீங்க. அப்ப யாரெல்லாம் பிதாவாகிய தேவனுடைய குமாரனா இருக்காங்களோ, சன்ஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹையா இருக்காங்களோ அவங்க எல்லாமே என்னது, கடவுள்கள், காட்ஸ் சொல்லி பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது ஆதாம் வந்து பாத்தீங்கன்னா பாவம் செய்யறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேவனுக்கு கீழ்பட்டு இருந்தாரு. ஓகேவா, எல்லா வகையிலுமே பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு இருந்தாரு. அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா தேவனுடைய வார்த்தையின்படிதான் நடந்துட்டு இருந்தா சொல்லி பாக்குறோம். அதனாலதான் அதனா தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்படுறவங்க எல்லாருமே என்னது தேவர்கள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, எக்ஸாம்பிள் அந்த வசனம் கூட நம்ம படிக்கலாம். எதுனா ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரம்
14ஆம் வசனம். For those who are led by the Spirit of God are children of God. Okay, for those who are led by the Spirit of God are children of God. Okay, அப்ப இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க? children of God சொல்றாங்க. இப்ப சபையை வந்து என்ன சொல்றாங்க? children of God சொல்றாங்க. சோ இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆதாம் பாத்தீங்கன்னா தேவனோட ஆவியினால் நடத்தப்பட்டு அவர் உண்மையா என்ன பண்றாரு? தேவனுக்கு கீழ்பட்டு இருந்தார் சொல்லி பாக்குறோம். ஆரம்பத்தில் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப சில்ட்ரன் ஆஃப் காடா இருந்தா சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பாக்குறோம்னா ஆதாமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காடா இருந்தா சொல்லி பாக்குறோம். ஓகே, யாரெல்லாம் வந்து தேவனோட பிள்ளைகளா இருக்காங்களோ அவங்க எல்லாம் யாரு? கடவுள். அப்படிதான் வசனம் சொல்லுது சங்கீதம் 82:6. ஓகே, ஐ செட் யூ ஆர் காட்ஸ் பிகாஸ் யூ ஆர் ஆல் சில்ட்ரன் சன்ஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை. தேவனுடைய குமாரனா இருக்கிறதுனால நீங்க என்ன இது கடவுளா இருக்கீங்க பிரிச்சு போட்டிருக்கு. கடவுள்னா இங்க என்னது? தியோஸ் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ மனிதர்கள் எப்படி வந்து கடவுளா இருக்காங்க? இப்போ நம்ம எல்லாரும் மனுஷர்கள், நம்மள கடவுளா சொல்லி பாத்தீங்கன்னா ஆமா அப்படிதான் வசனம் போட்டிருக்கு. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்பட்டி நடக்கிறாங்களோ அவங்க எல்லாமே சன்ஸ் ஆஃப் காட். யாரெல்லாம் சன்ஸ் ஆஃப் காடோ அவங்களாம் காட், கடவுள். அதனாலதான் காட்ஸ் சொல்லிட்டு ப்ளூரல்ல இருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட கடவுள்கள் இருக்காங்களா. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது ஆதாம் எப்படி உருவாக்கப்பட்டார் சொல்லி பாருங்க. ஜெனி எபிரேயர் 2ஆம் அதிகாரம், Hebrews 2 6. But there is a place where someone has testified, what is mankind that you are mindful of them, a son of man that you care for him. You made them a little lower than the angels, you crowned them with glory and honor and put everything under their feet. Okay, எல்லாத்தையும் அவங்க பாதப்படி போட்டீங்கன்னு சொல்றது வந்து அது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 28ல தான் நம்ம என்ன படிக்கிறோம்னா, God blessed them and said, be fruitful and increase in number, fill the earth and subdue it. Subdue என்னது? எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்க. ஓகே, subdue it, rule over it. Fishes, sea, birds, sky, இந்த sky or every creature that moves on the ground. எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? ஆண்டு கொள்ளுங்கள். நீங்க தான் ரூலர். என்னது? You are the king of the earth சொல்லி யார்கிட்ட கொடுத்தாரு? தேவனை மனுஷங்களுக்கு கொடுத்தாரு. ஓகே, அதனாலதான் இங்க நம்ம என்ன படிக்கிறோம்னா 2ஆம் வசனத்துல what is mankind that you are mindful of them, the son of man that you care for them, you made them little lower than the angels. அவங்களை என்ன பண்ணீங்களா? ஏஞ்சல்ஸ் கட்டில் சற்று சிறியவங்களை தான் உண்டு பண்ணிரு. You crown them with crown என்னது? ராஜாவா. crown them with glory and honor and put everything under his feet. சொல்லும்போது எந்த அதிகாரத்தை சொல்றாங்க? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஓகே, அவர் எல்லாத்தையும் செஞ்சு தேவன் எல்லாத்தையும் படைச்சு முடிச்சு 6 நாள்ல படைச்சு முடிச்சு எல்லாத்தையும் ஆதாமுக்கு வந்து என்ன பண்ற கீழ்படுத்தி வைக்கிறார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ரூலரா வச்சிருக்காரு சொல்லி பாக்குறோம். அப்படிதான் வந்து தேவன் உண்டு பண்ணினார் சொல்றதுதான் இங்க நம்ம பாக்குறோம். பார்க்கும்போது ஆதாம் வந்து ஒரு கடவுளா இருந்தாரு, ரூலரா. ஓகே, கிரவுன் வச்சுட்டு ஒரு க்ளோரி அண்ட் ஹானர் கொடுத்து என்ன பண்ணாரு? தேவன் வந்து ஒரு ராஜாவா வச்சிருந்தா சொல்லி பாக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் நம்ம இங்க பாக்குறது. அப்போ ஆதாம் வந்து ஒரு காடா இருந்தாரு. யாருக்கு? இந்த உலகத்துக்கே ஒரு ராஜானா ஒரு காடு. ஏன்னா அவர் வந்து யாரு? தேவனுடைய குமாரனா இருந்ததுனால. தேவனுடைய குமாரனா என்னது? யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறாங்களோ அவங்க என்ன இருக்கு? தேவனுடைய புத்திரரா இருக்காங்க சொல்லி பார்க்கணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது? they are all gods, they are not the highest god, they are gods சொல்லி பார்க்கணும். ஏன்னா தேவனுடைய புத்திரரா இருக்கிறதுனால. இவங்க தான் அல்டிமேட் காடா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா வசனத்துல என்ன போட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா எபிரேயத்துல எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அது எங்க இருந்து கோட் பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா சங்கீதம் 8:45 இருந்து 46. சோ அந்த சேம் அந்த வசனத்தை தான் இங்க வந்து கோட் பண்றாங்க பழைய ஏற்பாட்டுல இருந்து. பாத்தீங்கன்னா இங்க you made them a little lower than the angels சொல்லி போட்டிருக்கு. அப்போ தூதர்கள் என்ன பண்றாங்க? ஆதாம காட்டிலும் சற்று பெரியவர்கள். இப்ப நம்மளோட ஃபைண்டிங் என்னதுன்னா, who is the ultimate theos, who is the ultimate god. காடுக்கு நம்ம வார்த்தைக்கான அர்த்தம் என்ன பார்த்தோம்? புதிய ஏற்பாடுல கிரேக்கத்துல தியோஸ். ஓகே, தியோஸ் பார்த்தோம். அப்போ யார் வந்து அல்டிமேட் தியோஸ், யார் வந்து அல்டிமேட் காட், அதான் நம்ம தேடல் இருக்கு. ஓகே, ஃபைண்டிங்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா மனுஷனை காட்டிலும் இந்த ஏஞ்சல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரியவங்களாம். லிட்டில் மனுஷனை வந்து ஆதாம் வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் லோவர் தி ஏஞ்சல்ஸ். ஏன்னா இந்த வசனம் வந்து கோட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆதாமோட பிகினிங், பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இருக்கிறத கோட் பண்றாங்க. ஓகேவா? அப்போ வந்து ஏஞ்சல்ஸ் காட்டிலும் வந்து சற்று சிறியவர்களா தான் ஆதாம் படைக்கப்பட்டார். அப்ப ஏஞ்சல்ஸ் பெரியவங்க.
இப்ப ஏஞ்சல்ஸ் வந்து காட்ஸா? அடுத்த கேள்வி வரும். பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸும் யாரு? தேவனுடைய புத்திரர்கள் சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா ஜெனிசஸ் 6:1 படி பார்த்தோம்னா when humans began to increase in number, மனிதர்கள் வந்து பூமியில இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த எர்த் டாட்டர்ஸ் ஆர் brought to them, குமாரத்திகள் பிறந்தாங்க நிறைய பேரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா the sons of God சொல்லும்போது யாரு? தேவ புத்திரர்கள். saw the daughters of humans were beautiful. மனுஷனுடைய புத்திர லேடிஸ் உமன்ஸ் வந்து நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப இவங்க யார் சொல்லி பாத்தீங்கன்னா சன்ஸ் ஆஃப் காட் சொல்லும்போது யாரு இவங்க? தூதர்கள். ஓகே, அதுதான் வந்து நம்ம யூதால கூட படிக்கிறோம். ஜூடு 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது they are the angels. 1:6 பாக்குறோம். the angels who did not keep their position of authority by abandoning their proper dwelling. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க பரலோகவாசியா இல்லாதபடிக்கு அவங்க என்ன பண்ணாங்க? பூமிக்குள்ள வந்துட்டு எல்லா வித தப்புதும் பண்றதாங்க சொல்லி பாக்குறோம். ஏஞ்சல்ஸ் they are kept in the darkness. அவங்க என்ன பண்ணாரு? தேவன் வந்து அந்தகார சிறையில அடைச்சு வச்சிருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகே, யாரு? அந்த நோவா காலத்து டைம்ல வந்து தப்பு செஞ்ச தூதர்கள் சொல்லி பாக்குறோம். இதுதான் நம்ம வந்து இந்த வசனத்தோட படிப்போம். 1 பீட்டர் 3ஆம் அதிகாரத்துல கூட பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணது கூட பாத்தீங்கன்னா இந்த தூதர்கள்கிட்ட தான் போய் பிரசங்கம் பண்ணாரு. ஓகே, என்னதுன்னா 19ஆம் வசனம். ஓகே, he went after being made alive. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு he went and made proclamation to this imprisoned spirit, to those who disobeyed long ago when God waited patiently in the days of Noah. Okay, while the ark being built. ஓகே, சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த தூதர்கள், இது இந்த ஆதிமையை காத்துக்கொள்ள தூதர்கள் சொல்லும்போது யார் அது? அவங்க வந்து இந்த சன்ஸ் ஆஃப் காட் சொல்லி போட்டிருக்கு. அவங்கள சன்ஸ் ஆஃப் காட் வேற யாரும் இல்ல, அவங்க யாரு? தூதர்கள் சொல்லி பார்க்கிறோம், ஏஞ்சல்ஸ். ஓகே, அப்ப ஏஞ்சல்ஸே வந்து என்ன சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா சன்ஸ் ஆஃப் காட். ஓகே, அப்ப சன்ஸ் ஆஃப் காட்னா இங்க சங்கீதத்தின்படி என்னது? யாரெல்லாம் தேவனுடைய குமாரர்களா இருக்காங்களோ அவங்க என்னது? அவங்க கடவுளா இருக்காங்க. யூ ஆர் ஆல் காட்ஸ். ஐ செட் யூ ஆர் ஆல் காட்ஸ். எதுக்காக காடா இருக்காங்க? அவங்க தேவனுடைய குமாரனா இருக்கிறதுனால யூ ஆர் ஆல் சன்ஸ் ஆஃப் காடா இருக்கு, சன்ஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹையா இருக்கிறதுனால தான் காடா இருக்காங்க. சோ அந்த கிரைட்டீரியா படி நம்ம பார்த்தோம்னா மனுஷனை காட்டிலும் ஏஞ்சல்ஸ் பெரியவங்களா இருக்காங்க. அப்ப ஏஞ்சல்ஸ் எல்லாம் சன்ஸ் ஆஃப் காடா இருந்தாங்கன்னா அவங்களே என்னவா இருக்காங்க? காட்ஸா இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். கரெக்டா? மனுஷனும் ஒரு காடா இருக்கான் பூமிக்கு. ஏஞ்சல்ஸ் வந்து மேல வந்து என்ன இருக்காங்க? அவங்களும் காட்ஸா இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, கடவுள்களா இருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் யாரு? தேவனுடைய மகா ஹையஸ்ட் காடோடைய புத்திரர்களா இருக்கிறதுனால, மோஸ்ட் ஹை காடோட புத்திரர்களா இருக்கிறதுனால. ஓகே, ஏன்னா நம்ம மோஸ்ட் ஹை காட் தான் இங்க நம்ம பாக்குறோம். காட் மோஸ்ட் ஹை பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் காட், எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு காட் சொல்லி போறோம். அவரோட புத்திரர் இருக்கிறதுனால தான் மனுக்குலமும் காடா இருக்காங்க, ஏஞ்சல்ஸும் காடா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். இப்ப ரெண்டு பேர் பாத்துட்டோம். இப்போ ஏஞ்சல்ஸ் தான் அல்டிமேட் காட்ஸா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு மேல யார் இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இருக்காரு. ஓகே, அது எங்க பார்க்கலாம்னா ஹீப்ரூஸ்ல 1ஆம் அதிகாரத்திலேயே நம்ம பார்க்கலாம். ஹீப்ரூஸ் 1ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கும்போது எல்லா ஏஞ்சல்ஸ் என்ன பண்றாங்க? வர்ஷிப் பண்ணாங்க. யார? இயேசு கிறிஸ்துவ. 6ஆம் வசனம். And again when God brings his firstborn into the world, he says let all the God's angels worship him. யார் பண்ணுவாங்க? வர்ஷிப் பண்ணுங்க. let all the God's angels worship him. வர்ஷிப் பண்றதுனா யார வர்ஷிப் பண்ணுவாங்க? யார வந்து துதிப்பாங்க? யார கனப்படுத்துவாங்க? அவங்களுக்கு மேல இருக்கவங்க தான். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு? தூதர்களுக்கும் மேல இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஹையரா இருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப பாத்தீங்கன்னா மேல மேல போயிட்டே தான் இருக்கு. மனுஷங்க ஒரு காடா இருக்காங்க, அதுக்கு மேல தூதர்கள் அவங்களும் காடா இருக்காங்க. ஏன்னா தேவ குமாரர்களா புத்திரர்களா இருக்கிறதுனால, சன்ஸ் ஆஃப் காடா இருக்கிறதுனால அவங்களுக்கு மேல யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யார் சொல்லி பாத்தீங்கன்னா அவரும் தேவனுடைய குமாரன் தான். ஓகே, ஐ வில் பிகம் யுவர் ஃபாதர், யூ வில் பிகம் மை சன். பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின மேல இருக்க வசனமே 5ஆம் வசனம். யூ ஆர் மை சன், டுடே ஐ ஹவ் பிகம் யுவர் ஃபாதர் சொல்லி யார்கிட்ட சொல்றாங்க? குமாரனை குறிச்சு. ஓகே, சன் இஸ் த ரேடியன்ட் ஆஃப் காட்ஸ் இமேஜ். ஓகே, இயேசு கிறிஸ்து அவர் குமாரனா இருக்காரு சொல்லி பாக்குறோம். அப்ப அவரும் யாரா இருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா தியோஸ், அவரும் காடா இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்க வசனங்கள்ல வந்து அவரையும் என்ன பண்ணுவாங்க? காட், யுவர் காட். ஓகே, யுவர் த்ரோன் ஓ காட் சொல்லும்போது யார சொல்றாங்க? பட் அபவுட் தி சன் ஹி சேஸ் யுவர் த்ரோன் ஓ காட் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாங்க will last for ever and ever.
Okay, a scepter of justice will be a scepter of your kingdom. You have loved righteousness and hated wickedness. Therefore, God சொல்றது இயேசு கிறிஸ்துவ your God has set you up above your companion. சொல்லும்போது God உங்களுக்கு உங்களோட தேவன் சொல்லிட்டு ரெண்டு பேர் வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து காடா இருக்காரு, அவருக்கு மேல ஒரு காட் இருக்காரு சொல்லி பாக்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இருக்காரு. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா மனுஷ ஒரு காடு தேவனோட புத்திரரா இருக்கிறதுனால, ஏஞ்சல்ஸ் ஒரு காடு அவங்க தேவனோட புத்திரரா இருக்கிறதுனால, அவங்களுக்கு மேல யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா ஒரு காடா இருக்காரு, ஏன்னா தேவனோட புத்திரரா இருக்கிறதுனால. அவருக்கு மேல ஒரு காட் இருக்காராம். ஓகேவா? யுவர் காட் சொல்லி போட்டிருக்கு. அப்ப இவர் யாரு சொல்லி பாக்குறோம்னா அந்த காரியங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. எதுனா இவருக்கு மேல யாராவது இருக்காங்களா? அவருக்கு மேல இருக்கிறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு காட் இருக்காராம். அவர் என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 16 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். 13, 14, 15. பார்த்தனா எபிரேயர் 6, 13, 14, 15. So when God made his promise to Abraham, since there is no one greater for him to swear by, for since there is no one greater for him. Okay, பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா my father is greater than I சொல்றாரு. எங்க சொல்றாரு பாத்தீங்கன்னா யோவான் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல. ஓகே, அவர் என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா 28ல for my father is greater than I. ஓகே, என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஓகே, ஜீசஸ். ஆனா இங்க பாத்தீங்கன்னா காட் அவரை பத்தி சொல்லும்போது when God made promises to Abraham கிட்ட ப்ராமிஸ் பண்ணும்போது since there is no one greater for him to swear, அவர் கட்டில மேல யாரும் இல்ல, no one. ஆனா என்ன பண்றாரு? he swore by himself. முடிஞ்சிச்சு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தேடல்னது கீழ இருந்து போயிட்டு இருக்கோம். மனுஷன் ஒரு காடா இருக்காங்களா, ஏஞ்சல்ஸ் ஒரு காடா இருக்காங்களா, அவங்களுக்கு மேல யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்காரு. இயேசு கிறிஸ்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் ஒருத்தர் இருக்காரு. ஓகே, யாவே தேவன் சொல்லி பாக்குறோம் ஒரு பேரு. அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு மேல யாராவது இருக்காங்க சொல்லி பார்க்கும்போது அவருக்கு மேல யாருமே இல்லையா. அப்ப அல்டிமேட் காட் ஒருத்தர் ரீச் பண்ணிட்டோம். அப்ப அல்டிமேட் காட் ஆகிய அவர் மோஸ்ட் ஹை காட். நம்ம ஒண்ணு மோஸ்ட் ஹை காட் பத்தி பாத்துட்டு இருக்கோம்ல. ஒண்ணு மேல மேல போகும்போது மோஸ்ட் ஹைக்கே நம்ம போயிட்டோம். ஓகே, அப்ப அந்த காட் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? அவரோட பிள்ளைகள் தான் யாரு? நம்ம எல்லாருமே. ஓகே, இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், மனுக்குலமா இருக்கட்டும். ஓகே, அதனாலதான் நம்மளும் வந்து காடா இருக்கோம் சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ இப்ப அந்த தேடல் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட் காட் கிட்ட போயாச்சு. ஓகேவா? அவர் பேர் தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாவே தேவன் சொல்லி பாக்குறோம். பழைய ஏற்பாடு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஹை காட் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. மோசே தான் என்ன பண்றாரு? உங்க நாமம் என்ன கேட்கும்போது என்னுடைய நாமம் வந்து ஐ ஆம். ஓகே, யாவே சொல்றதுதான் இனிமேட்டு நீங்க எப்பவுமே கூப்பிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? யாவே தேவன் சொல்றது. அதனாலதான் இஸ்ரேல் மக்கள் இன்ன வரைக்கும் என்ன பண்றாங்க? the official god of Jews சொல்லி பாத்தீங்கன்னா யாவே, ஜூதாயிசம் யாவே சொல்லி பாக்குறோம். ஓகே, அதுதான் அவங்களோட காடே. அவர் தான் YHWH. ஓகே, மோசஸ் ரிவீல் பண்ணது சினாய் மலையில. அங்க சினாய் மலையில அந்த பர்னிங் புஷ்ல சொன்னது சொல்லி பாக்குறோம். சோ இயேசு கிறிஸ்து இவரை பத்தி தான் சொல்றாங்க. ஒன்றான மெய் தேவனை உண்மையும் இவர் ஒன்றான மெய் தேவன் இவர் தான் சொல்லி பாக்குறோம். அனுப்பினதுதான் யாரு? இயேசு கிறிஸ்து, அவருடைய குமாரன். அடுத்த ஸ்டெப் யாரு? அடுத்த கேட்டகரியில இருக்கிறது யாரு சொல்லி பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இயேசு கிறிஸ்து சொல்லி பாக்குறோம். இதுதான் நம்ம வந்து எங்க படிக்கலன்னா 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். அங்க பார்க்கும்போது 8ஆம் அதிகாரம் 5, 6 படிங்க. For even if there are so called gods, கடவுள் எனப்பட்டவர்கள் அநேக பேர் இருந்தாலும், whether in heaven and on earth, as indeed there are many gods and many lords, yet ஆனாலும் there is but one God, the Father,
from whom all things came and from for whom we live. And there is but one Lord, யார் மாஸ்டர், ஓகே, ஜீசஸ் கிரைஸ்ட், ஃபார் through whom all things came, through whom we live சொல்லி பார்க்குறோம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா லார்ட் சொல்றது அதே வார்த்தை இங்க வருது. இதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நம்ம அதை போய் கிரேக்கத்துல பார்த்தோம்னா அந்த லார்ட் சொல்றது எதை குறிக்க சொல்லி பாத்தீங்கன்னா குரியோஸ், லார்ட், மாஸ்டர், சர், ஓகே, ஓனர் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, ஆண்டவரை சோ அதே இது பாத்தீங்கன்னா காட் ஒருத்தர் இருக்காரு, அதான் யாவே தேவன், ஃபாதர் சொல்லி பார்க்கிறோம். ஃப்ரம் ஹூம் அவர் மூலமா தான் எல்லாம் வந்துச்சு. ஃப்ரம் ஹூம், ஓகே, இவர் மூலமா, த்ரூ ஹூம் யாரு, இயேசு கிறிஸ்து மூலமா, ஓகே, ஃப்ரம் த்ரூ. இதுக்கு டிஃபரன்ஸ் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க ஜெபின் வந்து ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க, ஒரு கிரவுண்ட் வாங்கியிருக்கீங்க. அப்ப நீங்க வந்து காசு கொடுக்குறீங்க, ஓகே, அப்பா ஒரு 50 லட்சம் வச்சுக்கோ, இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி பிளான், எனக்கு வீடு கட்டணும் சொல்லி நீங்க கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே இன்ஜினியர் என்ன பண்றாங்க, அதை பிளான் போட்டு அதை படி எக்ஸிக்யூட் பண்ணி என்ன பண்றாங்க, பிளானை நீங்க கொடுத்த பிளானை வந்து என்ன பண்றாங்க, எக்ஸிக்யூட் பண்ணி அங்க வந்து கட்டுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ யார் மூலமா கட்டப்படுது? இன்ஜினியர் மூலமா கட்டப்படுது. ஆனா யார் வந்து அந்த பிளானை கொடுத்தது, அந்த ஃப்ரம் யார் வந்து அதுக்கான கார்னரு? ஜெபின், கரெக்டா? இந்த மாதிரிதான் ஃப்ரம் ஹூம் த்ரூ ஹூம் சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இங்கே பார்க்கும்போது கொலோசியர்ல, கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல இங்க பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, Son is the image of the invisible God, the firstborn over all creation சொல்லி பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட்born என்னது? தேவனுடைய முதல் படைப்பு சொல்லி பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட்born, ஓகே, for in him all things were created. அவர் மூலமா தான் என்ன பண்ணுச்சா? In him all things were created, things in heaven and on earth, visible, invisible, whether the thrones, powers, rulers or authority, all things has been created through him and for him. Through him, அவருக்காகவும். ஆனா எல்லாமே யார் மூலமா வந்துச்சு? From whom? பிதானாலதான். பிளான், திட்டங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? யார் கொடுக்கறது? தேவன் தான். இந்த தேவனுடைய திட்டங்களை செயல்படுத்துறது யாரு? த்ரூ யாரு? குமாரன், கிரைஸ்ட் மூலமா சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்துறது கிரைஸ்ட். ஆனா யாருக்காக உண்டு பண்ணாரு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஃபார் ஹிம், இயேசு கிறிஸ்துவாக உண்டு பண்றாரு. அதனால்தான் இவர் ஃபர்ஸ்ட் பார்ன் ஓவர் கிரியேஷன் மட்டும் கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்து ஃபர்ஸ்ட் பார்ன் ஓவர், ஹி இஸ் தி பிகினிங் அண்ட் தி ஃபர்ஸ்ட் பார்ன் ஓவர் அமங் தி டெட். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் யார் ஃபர்ஸ்ட் பார்னா? இயேசு கிறிஸ்து சொல்லி பார்க்கிறோம். ஏன் இப்படி வச்சார் சொல்லி பார்த்தீங்கன்னா, so that he may be so that in everything he might have the supremacy. யாரு? குமாரனுக்கு சுப்ரீமசி இருக்குன்னு சொல்லிட்டு மரித்தோரின் உயிர்த்தெழுதல் பார்க்கும்போது லாசரு உயிர்த்தெழுந்தாரு, எல்லாம் பழைய ஏற்பாடு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எலியா, எலிசா எல்லாம் நிறைய பேர் உயிர்த்தெழுதல் பண்ணாங்க. ஆனா என்ன ஆயிட்டாங்க? எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா என்னது? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அர்த்தம், மரித்தேன் இதோ சரதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், இன்னும் மரணமே கிடையாது. பார்ன் ஓவர் ரிசரக்ஷன், ஓகே, ஓவர் தி டெட் சொல்லி பார்க்கும்போது இனி மரணமே இல்லாத ஒரு உயிர்த்தெழுதல் சொல்றதா இங்க நம்ம வந்து பாக்குறது சொல்லி பாக்குறோம். சோ அதுலயும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து முதலா இருக்காரு. so that in everything he might be the supremacy. சோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து நிகழ்ந்ததே கிடையாது. செத்து போனாங்கன்னா முடிஞ்சதுதான். ஆனா அந்த மரணத்திலிருந்து விடுதலை பண்ணி ஒருத்தர் உயிர்த்தெழுந்தாங்க பாத்தீங்களா, அது ஆச்சரியமானது. அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அந்த மரணத்தை வச்சு பயங்கரமா கவலைப்படுறாரு, அழுதாரு. எபிரேயம் 5ஆம் அதிகாரத்துல தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி, ஏன்னா மரணம் சொல்றது கதை, அதுதான் நீ வர மாட்டாங்க. Okay, during the days of Jesus' life on earth, he offered up prayer and petition with fervent cries and tears to the one who could save him from the death. Okay, he was heard because of his reverent submission. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு வந்து தெரியும் அங்க, ஏன்னா இருக்காரு, அவர் முன்னாடியே வந்து தெரியும் மரணம்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, மரணத்துக்கு போயிட்டாங்கன்னா அதுதான் முடிஞ்சிச்சு, திரும்பி வர நிலைமை. என்னது? அதுதான் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன், அழிவு சொல்லி பாக்குறோம். இப்போ அதுல இருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி கூப்பிட்டுருக்காராம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் சொல்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனாலதான்
he might be he is the beginning of the firstborn from among the dead, so that he might have the supremacy. எல்லாத்துலயும் அவர் தான் ஃபர்ஸ்ட், படைப்புல அவர் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணதுலயும் அவர் தான் ஃபர்ஸ்ட். அதே போல அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மரணத்துல இருந்து உயிர்த்தெழுந்ததுலயும் அவர் தான் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் தேவனுக்கு வந்து என்ன இருக்கா, God was pleased to have all his fullness dwell in him. God is pleased to have. ஏன்னா அவர் யாரு, தேவனுடைய குமாரன், ஃபர்ஸ்ட் படைப்பா இருக்காரு. ஆனா எல்லாமே அவருக்குள்ள இருக்கணும்னு சொல்லி தேவன் என்ன பண்ணாராம், விரும்பினார் சொல்லி பாக்குறோம். இதெல்லாம் செய்யறது யார் சொல்லி பாத்தீங்கன்னா தேவன் தான் செய்யறாரு. அதே போல குமாரனை பாத்தீங்கன்னா பிதா சொன்னதுக்கு வந்து என்ன பண்றாரு, டக்குனு கீழ்படுறாரு. இதோ வந்துடுறேன், இதோ நான் போறேன், இதை நான் செய்யறேன் சொல்லிட்டு அந்த அளவுக்கு கீழ்ப்படுதலா இருக்காரு சொல்லி பாக்குறோம் குமாரன். அவர் சொன்னது என்னதோ அதை நான் செய்ய வந்திருக்கேன், ஏன் சொந்தத்தை செய்ய வரல. பாருங்க, சிலுவின் மரணம் பண்ணியிருந்த வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, கீழ்பட்டு நடக்கிறார். நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம். இங்க பவுல் வந்து ஒரு ஆங்கிள் சொல்லுவார் பாருங்க, பிலிப்பியன்ஸ் 2ல வந்து ஒரு ஆங்கிள் சொல்லுவாரு. என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, பிலிப்பியன்ஸ் 2:5 இருந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, in relationship with one another have the same mindset as Jesus Christ. Okay, mindset இருக்கு. Who being in the very nature of God did not consider equality with God as something to be used for his own advantage. அப்பனா இதுக்கு அர்த்தம் என்னது, அவரோட மகிமையை வந்து தன்னோட சுயலாபத்துக்காக யூஸ் பண்ணல. கரெக்ட். என்னதுன்னா அவர் வந்து என்னது பயங்கர பவர்ஃபுல்லான, ஏன்னா தேவனுடைய குமாரன் ஃபர்ஸ்ட் பார்ன் சொல்லி பாக்குறோம். ஓகே, இப்ப யாராவது வந்து அவங்க அப்பா வந்து பொலிட்டிஷியனா இருந்தாங்கன்னா அவங்க பையன் என்ன பண்ணுவான், எங்க அப்பா அரசியல்வாதி சொல்லிட்டு எல்லா வித அக்கிரமம் பண்ணுவாங்க. அப்போ பயங்கரமான காட் இவரு, அல்டிமேட் காட், மோஸ்ட் ஹை காடோட குமாரன். இவர் என்ன பண்ணிருக்கலாம், அவர் படைக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம், என்ன வேணா பண்ணி என்ன வேணா குடும்பப்படுத்தலாம். ஓகே, என்ன வேணா பண்ணலாம். ஆனா அப்படி பண்ணவே இல்லையா, அவரை ஈக்குவாலிட்டி இது பண்ணவே இல்லை. நான் தான் பெரிய ஆளு சொல்லவே இல்லை. என்னதுன்னா டிட் நாட் கன்சிடர் ஈக்குவாலிட்டி வித் காட். ஓகே, அவர் லாபத்துக்காக என்ன எந்த ஓன் அட்வான்டேஜ்க்காக எதுவும் பண்ணவே இல்லை. ஓகே, யூஸ் டு ஹிஸ் ஓன் அட்வான்டேஜ். ராதர் ஹி மேட் ஹிம்செல்ஃப் நத்திங். நத்திங்னா பாருங்க, நத்திங், ஒண்ணுமே இல்ல. அவ பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அவர் வானத்துல இருக்கிற அந்த மேன்மையை எல்லாத்தையும் என்ன பண்றாரு, கொடுத்துட்டு என்ன பண்றாரு, வராராம். டேக்கிங் த வெரி நேச்சர் ஆஃப் எ சர்வெண்ட். ஓகே, being made in the human likeness and being found the appearance of the man, he humbled himself and became obedient. பாருங்க, obedient பாருங்க, கீழ்ப்படிதாரு to the death, even the death on the cross. ultimate obedience சொல்லி பாக்குறோம். அதுதான் இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல கீழ்ப்படுதல், he learned the obedience from what he suffered. learned, குமாரனா இருந்தும் பட்ட பாடுகள்னாலே என்ன பண்ணாராம், கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாராம். he learned சொல்லி பாக்குறோம். சோ இதெல்லாம் தான் நம்ம பாக்குற கீ பாயிண்ட் ஆக்சுவலா. ஓகே, அதனால தேவன் என்ன பண்றாரு, therefore God exalted him to the highest place and gave him the name that is above every name. only God மட்டும் தான் மேல இருக்காரு, எல்லாத்தையும் என்ன பண்றாரு, அவர் குமாரன் கிட்ட கொடுத்துறாரு சொல்லி பாக்குறோம். ஏன்னா இவர் என்ன பண்ணாரு, he obedient to the death of the cross. எல்லாத்தையும் made himself nothing. அந்த பொசிஷன்ல இருந்து இறங்கி வந்து, இவர் இயேசு கிறிஸ்து வந்து சரியா செய்யலன்னா மனுக்குலத்தை காப்பாத்தலன்னு என்ன இருக்கும், அதான் முடிஞ்சிருக்கும். அவரு அங்க உயிர்த்தது வந்திருக்காது, எதுவுமே இருந்திருக்காது. ஓகே, அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டு அந்த என்னது பழுதுள்ள ஒரு ஆடாயிட்டாருன்னா என்ன ஆயிடும், பூமியில வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னா எல்லாமே போயிருக்கும் சொல்லி பாக்குறோம். ஓகே, அவ பாத்தீங்கன்னா அந்த அளவு வந்து கேர்ஃபுல்லா உன்னிப்பா அவ்வளவு தூரம் வந்து இருந்தாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இங்க நம்ம பாக்குறது இன்னொன்னு விஷயம் நம்ம பாக்குறது என்னதுன்னா, இந்த இடத்துல வந்து தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, அதுக்கப்புறம் தான் அவர் செஞ்சு முடிச்சதுனால தான் அவர் வந்து எக்ஸால்ட் பண்றாரு. இன்னொன்னு வசனம் நம்ம இப்பதான் யோசிச்சேன் சொல்லணும் சொல்லிட்டு. ஓகே, சோ மேட் himself நத்திங் சொல்லி பாக்குறோம்ல, நத்திங் சொல்லும்போது அவர் முன்னாடி வந்து கிரைஸ்ட் வந்து ப்ரே பண்ணுவார். ஜான் ஞாபகம் வந்துச்சு 17ல பாத்தீங்கன்னா அவர் என்ன ப்ரே பண்றாருன்னு சொல்லி பாருங்க.
அவர் கடைசி பிரேயர் தான். மொத்தம் 3 பிரேயர் கிட்ட பண்ணுவாரு. என்னதுன்னா, ஒண்ணு வந்து அவருக்காக பண்ணுவாரு, 2வது டிசிபிள்ஸ்க்காக பண்ணுவாரு, 3வது வந்து டிசிபிள்ஸ் சொல்ற வார்த்தைகளை கேட்டு பிலீவ் பண்றவங்களுக்காக பண்ணுவாரு. ஓகே, அந்த அப்போஸ்தலஸ் சொல்ற வார்த்தைகளை கேட்டு பிலீவ் பண்றவங்களுக்காக. ஓகே, அது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவரோட பிரேயர் மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஃபாதர், தி ஹார் ஹஸ் கம். ஓகே, என்னதுன்னா ஜீசஸ் செட் திஸ். After Jesus said this, he looked towards the heaven and prayed. Okay, Father, the hour has come. Time வந்துருச்சு. அவ்வளவுதான். Glorify your son, that your son may glorify you. என்ன glorify your son என்ன அர்த்தம்? That your son may glorify you சொல்லும்போது பாத்தீங்கன்னா, தேவனே என்னை பாத்துக்கொள்ளுங்க, என்னை காப்பாத்துங்க, நான் வந்து இப்ப போறேன். ஓகே, நான் உங்க விட்டு விலக கூடாது. So that நான் செஞ்சு முடிச்சேன்னா என்ன பண்ணுவேன்? உங்க நாமத்துக்கு வந்து மகிமை கொண்டு வருவேன். சோ அதுதான் அங்க சொல்ல வர்றாரு. ஓகே, கிளாரிஃபை, என் கூடயே இருங்க, என்னை விட்டுறாதீங்க அப்படி சொல்றாரு. ஓகேவா? ஃபார் யூ கிராண்டட் ஹிம் அத்தாரிட்டி ஓவர் ஆல் பீப்புள், தட் ஹி மைட் கிவ் இட்டர்னல் லைஃப் டு ஆல் தோஸ் ஹூ ஹவ் கிவன் ஹிம். சோ கிரைஸ்ட் வந்ததுக்கான பர்பஸே பாருங்க, என்னதுன்னா எல்லா மக்களுக்கும் என்ன ஓவர் அத்தாரிட்டி, கிராண்ட் ஹிம் அத்தாரிட்டி ஓவர் ஆல் பீப்புள், தட் ஹி மைட் கிவ் இட்டர்னல் லைஃப் டு ஆல் தோஸ் ஹூ ஹவ் கிவன் ஹிம். நீ கொடுத்தவங்க எல்லாருக்கும் நான் என்ன பண்றேன்? நித்தியம் கொடுக்க போறேன். எல்லா மக்களுக்கும் தான் தேவன் என்ன பண்றாரு? எல்லா மக்களும் ரட்சிப்படைவ தேவ சித்தமுள்ளவராக இருக்க சொல்லி போகிறோம். ஓகே, வாண்ட் ஆல் பீப்புள் டு பி சேவ்ட். அதான் தேவனுக்கு வில்லா இருக்க சொல்லி போகிறோம், தேவ சித்தமா இருக்கு. நவ் திஸ் இஸ் இட்டர்னல் லைஃப், தட் தே மே நோ தி ஒன்லி ட்ரூ காட் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் whom you have sent. சொல்றது இப்போ வந்து சபை தெரிஞ்சுக்கிறாங்க, தேவன் ராஜ்யத்துல உலக மக்கள் எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் குமாரன் ஒருத்தர் இருக்காரு சொல்றது. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் சொல்றதுதான் அவரோட பத்தி பேசுவாரு. ஐ ஹவ் brought your glory on earth. பூமியில இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணேன்? பை ஃபினிஷிங் த ஒர்க் யூ கேவ் மீ டு டு. நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்? செஞ்சு முடிச்சேன். அது மூலமா என்ன பண்ணேன்? உங்களுக்கு க்ளோரி கொண்டு வந்துட்டேன். ஓகே, அண்ட் நவ் ஃபாதர் glorify me in your presence. Okay, with the glory I had with you before the world began. என்ன சொல்ல வரீங்க 5வது வசனத்துல? Glorify me in your presence with the glory I had with you before. முன்னாடி இருந்த மாதிரி மாத்தணும் அப்படின்னு கேட்டாரா? முன்னாடிக்கு எனக்கு என்ன மகிமை இருந்ததோ அதே மகிமை எனக்கு கொடுங்க சொல்லி சொல்றாரு. ஓகே, ஏன்னா made himself nothing தானே. அந்த glory எல்லாத்தையும் விட்டுட்டு made himself nothing, ஒண்ணுமே இல்லாம வந்துட்டார். being a servant, human nature ஒண்ணுமே இல்லாம வந்துட்டார். ஓகேவா? அப்ப என்ன சொல்றாருன்னா கிரைஸ்ட், ஃபாதர் glorify me, நான் முடிச்சிட்ட பிறகு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு இந்த வந்த நோக்கத்தை எல்லாம் முடிச்சிட்ட பிறகு, ஓகே, glorify me in your presence, உங்ககிட்ட. ஓகே, with a glory I had with you before the world began. எனக்கு அப்ப இருந்த மகிமை எனக்கு கொடுங்க சொல்லி சொல்றாரு. ஓகே, ஆனா காட் என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் வந்து கீழ்ப்படுறதுனால எல்லா நாமத்துக்கும் therefore God exalted him to the highest place. அவர் கேட்டதோ என்ன பாத்தீங்கன்னா இந்த க்ளோரி தான் கேட்கிறாரு. முன்னாடி இருந்த நிலைமையே நான் இப்ப வந்துடுறேன் தேவனே, ஏன்னா அப்பயே பயங்கரமான பொசிஷன் தான். ஓகேவா? ஆனா இவர் என்ன பண்றாரு? அதுக்கும் மேல கொண்டு போயிடுறாரு. ஓகே, அந்த விஷயம் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இம்மார்டாலிட்டி எல்லாத்தையுமே தேவன் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். சோ அடுத்த இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓரளவு புரிஞ்சிச்சுல? அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா who is the ultimate God, the most high God எப்படி ஆனாரு? அவர்தான், அது அவருக்கு மேல யாருமே கிடையாது சொல்லி பார்த்தோம். தியோஸ் பாத்தீங்கன்னா மனுஷங்களும் ஒரு காட் தான், தேவதூதர்களும் ஒரு காட்ஸ் தான், அதே போல இயேசு கிறிஸ்து ஒரு காட் தான், அதே போல மகா வல்லமையுள்ள தேவன் தான் அல்டிமேட் காட் சொல்லி பார்க்கிறோம். இந்த கேட்டகரி ஸ்டெப்பா இருக்கு. ஓகேப்பா, இந்த கேள்விகள் இருக்கா? இப்போ நேத்து நீங்க அனுப்பின அந்த வீடியோ எட்டர்னல் லைஃப் அண்ட் இம்மார்டாலிட்டி, ஆமா, அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ அதுல ஒரு கேள்வி, யாரு தூதர்களுக்கு வந்து எட்டர்னல் லைஃப் இருக்கா இல்ல இம்மார்டாலிட்டி இருக்கா? ஆமா, அதுதானே. அப்ப அதுல என்ன பாக்குறோம்? அவங்களுக்கு வந்து சாவாமை இருக்கு அப்படின்னு தானே பார்த்தோம். சாகாமையில சொல்லி இட்டர்னல் லைஃப் தானே இருக்கு சொல்லி பார்த்தோம். ஏன்னா ஏஞ்சல்ஸ் வந்து கடைசியில ஏன்னா சாத்தான ஒரு ஏஞ்சல் கடைசியில அவன் அழிஞ்சு போறதுனால அவனுக்கும் அப்ப ஓகே ஒன்லி 3 people தான். அதுதான் நான் இன்னைக்கு வந்து இதா எழுதியிருந்தேன்.
ஒரு ம். ஆர்டிக்கிளா வந்து ம். எழுதியிருக்கேன். எதுலன்னா இம்மார்டாலிட்டி. ம்ஹ்ம். ஓகே. எட்டர்னல் லைஃப். ம்ஹ்ம். டீட்டெயில் அனாலிசிஸ். ம்ஹ்ம். அது எப்படி டெஃபினிஷன் ஆஃப் த இம்மார்டாலிட்டி, ம். அப்புறம் பிப்ளிக்கல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த இம்மார்டாலிட்டி, ம். இட்டர்னல் லைஃப் வெர்சஸ் இம்மார்டாலிட்டி, ஆடம் ஸ்டேட், நேச்சுரல் ஏஞ்சல்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க, அப்புறம் ஜீசஸ் கிரைஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சர்ச். ம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒண்ணா ம். ஒருத்தவங்களுக்கும். ஓகே, ஆதம் ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாரு, இட்டர்னல் லைஃப்ல ம்ஹ்ம். இருந்தாரா, இம்மார்டாலிட்டில இருந்தாரா, ம்ஹ்ம். ஏஞ்சல்ஸ் எப்படி இருந்தாங்க, இம்மார்டாலிட்டி, இட்டர்னல் லைஃபா, ஜீசஸ் கிரைஸ்ட் ம். எப்படி இருந்தாரு, சர்ச் ம்ஹ்ம். எப்படி இருக்காங்க, அப்புறம் ம்ஹ்ம். இட்டர்னல் கிங்டம்ல தேவன் ராஜ்யத்துல வந்து உலக மக்களுக்கு வந்து எப்படி இருக்கும் ம்ஹ்ம். சொல்லிட்டு அந்த கன்க்ளூஷன் ஃபுல்லாவே. ரைட். ம்ஹ்ம். ஸோ இதுல ஓவராலா இது வந்து நான் ம்ஹ்ம். ஸ்கோர் எழுதிட்டேன். எழுதிட்டு ம். இது சாட் ஜிபிடி கிட்ட வந்து கொடுத்தேன். ம். அது ம். என்ன பண்ணுது, ம்ஹ்ம். சம்மரைஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி குடுத்துச்சு. சரி, சரி. ம். ஸோ நான் எழுதினது வந்து பாத்தீங்கன்னா இது இங்க ஒர்க்கு இட்டர்னல் லைஃப் அண்ட் இம்மோர்டாலிட்டி. இது கிடையாது, இது கிடையாது. நான் வந்து உணவகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. நான் இப்படிதான் எழுதினேன். ம்ஹ்ஹ்ம். ரஃபா. ம். ம். ஓகே, எல்லாத்தையும் எழுதிட்டு ம். அதுக்கு வந்து கொடுத்தேன். அது சம்மரைஸ் ம். பண்ணிட்டு கிளியரா எனக்கு வந்து இந்த மாதிரி குடுத்துச்சு. ம்ஹ்ம். இது ஓகே. ஸோ சரி. ம்ஹ்ம். அப்போ அதுல ஏஞ்சல்ஸ் ஆஃப் ம். அதுல என்ன கேள்வி அப்டின்னா, ம். ஆம் இப்போ கிறிஸ்டே வந்து நம்ம வந்து பழைய ஏற்பாட்டுல எப்படி பார்க்குறோம்? அவரும் ஒரு ஏஞ்சலா வர்றாரு. தானே? ம். மோசேயோட காலத்துல வந்து ஒரு ஏஞ்சலா இருக்காரு. ம். அப்போ அவருக்கு அதுக்கப்புறம் மனுஷ ரூபமா வந்தாரு. அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்தாரு. உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அவர வந்து ஆ அவருக்குன்னு ஒரு புதிய போஸ்ட்டே ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படிதானே? கரெக்ட்டு. அந்த புதிய சிருஷ்டி அப்படிங்கிறோம். அப்ப இந்த இடத்துல அப்ப கிறிஸ்டுக்கு இருக்கிறது எட்டர்னல் லைஃபா? இல்ல இம்மார்டாலிட்டி? இப்போ ம். கிரைஸ்டுக்கு இருக்கிறது ம். இம்மார்டாலிட்டி. மரித்தேன் இம்மார்டாலிட்டி. சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். ஓகே, ம்ஹ்ம். இம்பெரிஷபிள் ம். பாடி. அதனால ம்ஹ்ம். தான் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இம்பெரிஷபிள் பாடியும், ம்ஹ்ம். இன்கரப்டபிள் பாடியும் என்ன ஆகுதுன்னா, அங்க ம். வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். கரப்ட்டே ம்ஹ்ம். ஆக ம். முடியாது. ஏன்னா ம்ஹ்ம். மாறவே முடியாது. ம்ஹ்ம். ஓகே. அத வந்து டிஸ்ட்ரக்ஷனே பண்ண முடியாது. ம்ஹ்ம். அத ம்ஹ்ம். அழிக்கவே முடியாது. ஏன்னா தேவன் ஓகே. ஒருத்தர் தான் அப்படி இருந்தாரு ஆரம்பத்துல. ம்ஹ்ம். தேவன் ம்ஹ்ம். ஒருவராய் சாகாமை உள்ளவர் சொல்லி அந்த இதுல ம்ஹ்ம். இருந்தாரு. ம். அது வந்து யாருக்குமே இல்ல. ஓகே. ம்ஹ்ம். ம். அது வந்து என்ன பண்றாருன்னா, தேவன் வந்து இயேசு கிறிஸ்து குடுக்குறாரு. ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு இந்த டைம்ல ம். 1ஆம் வருகையிலிருந்து 2ஆம் வருகைக்குள்ள இருக்கிற ம்ஹ்ம். மக்கள் யாரெல்லாம் விசுவாசிச்சு ம்ஹ்ம். அவருடைய ஃபுட் ஸ்டெப்ல வராங்களோ, ம்ஹ்ம். தேவன் இயேசு கிறிஸ்துவ அன்பு ம். செலுத்துறதுனால, ம். அவர கொண்டு போறதுனால, அவரோட சபை அவருக்குன்னு சொல்லி ம். கூட இருக்காங்க பார்த்தீங்களா? ம்ஹ்ம். அவங்களையும் என்ன பண்றாருன்னு கொண்டு போறாரு. இந்த இதுக்கு. ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். ஓகே. அதான் என்னதுன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம். ம். ஏஞ்சல்ஸ் அதான் நான் கேட்டிருப்பேன் கடைசில. ம். ஏஞ்சல்ஸ் வந்து இத்தன வருஷமாவே கூட இருந்திருக்காங்க இயேசு கிறிஸ்து கூட. ம். ம். நண்பர்களா இருந்திருப்பாங்க. ம்ஹ்ம். நம்பலாம் இன்னும் 30 வருஷம் தான் இருந்தாங்க. 3 வருஷம் தான் இங்க சீஷர்கள் வந்து ம்ஹ்ம். ம். இதா இருந்தாங்க. ம். ஓகே. வெறும் 3 1/2 வருஷத்துக்காக வந்து என்னப்பா ம்ஹ்ம். அவ்ளோ ம்ஹ்ம். கூட இருந்ததுக்காக ம். அவ்ளோ பெரிய இதுக்கா? இவன் ம்ஹ்ம். நம்மலாம் பார்த்தீங்கன்னா கூட கூட இல்ல. ம். விசுவாசிக்கிறோம் அதனால. ம். ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, அது ம்ஹ்ம். செய்றாராம். ம்ஹ்ஹ்ம். அவ்ளோ பெரிய ம். வாய்ப்பு. ம். எல்லாம் ம். ஏஞ்சல்ஸ்க்குலாம் மேல. அவங்களுக்கே இம்மார்டாலிட்டி கிடையாது. ம்ஹ்ம். அவங்களே நித்திய ஜீவன்ல தான் இருக்காங்க. ம்ஹ்ம். அதுக்கும் மேல. அதனால தான் புது சிருஷ்டி சொல்றது அங்க ம்ஹ்ம். பார்க்குறோம் பார்க்குறீங்களா? ம். நியூ கிரியேஷன் பைபிள்ல ம். பார்த்தீங்கன்னா, பைபிள் வேர்ஸ் நியூ ம்ஹ்ம். கிரியேஷன் சொல்லுவாங்க. நியூ மேன் ம்ஹ்ம். சொல்லுவாங்க. ம்ஹ்ம். புது மனுஷன் சொல்லிட்டு. ஓகே. ம்ஹ்ம். Therefore, if anyone is in Christ, he is a new creation. The old ம்ஹ்ம். has passed away ம்ஹ்ம். and behold the new has come. சொல்லும்போது என்னது? ம்ஹ்ம். ஒரு ம்ஹ்ம். புதிய கிரியேஷனா. ம். ம். இதுவரைக்கும் படைக்கவே இல்ல. இந்த மாரி ஒரு ம்ஹ்ம். கிரியேஷனே இல்ல. ம்ஹ்ம். அல்டிமேட் ஒரு ம்ஹ்ம். இதுவே ஒரு செக்டாவே வந்து உருவ பண்றாரு. ம். 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 அதான் இங்க பார்க்குறோம். ம். ஓகே. இன்னொரு கேள்வி ம். என்னன்னா, ஆ கிறிஸ்ட் பொறந்தப்ப ம். மத்தேயு எழுதியிருக்காரு. ஆனா மத்தவங்கலாம் எழுதியிருக்காங்களான்னு தெரியல. மத்தேயு எப்படி எழுதியிருக்காருன்னா, இந்த மாரி ஒரு நட்சத்திரம் வந்துச்சு. அப்ப ம். அத பின்தொடர்ந்து ராஜாக்கள் வந்தாங்க அப்படின்ற மாரிலாம் நம்ம பார்த்தோம். அப்படிதானே? ஆமா. ஆமா. 2ஆம் அதிகாரம். ம். ஆ ஸோ அந்த ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ம். அந்த ஈவென்ட் வந்து நடந்த மாதிரியும் இல்ல.
அதாவது அப்படி ஒரு நட்சத்திரம் வந்து தோன்றி இருந்துச்சு அப்படின்னா வந்து அஸ்ட்ரானாமிக்கல் அக்கவுண்ட் இருந்திருக்கும். யாராவது ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இந்த இயர்ல வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்ட்டு. இப்ப இவரு அவரு வந்து என்ன சொல்றது? ஒரு ஃபிக்ஷியஸா எழுதினாரா? இல்ல அவங்களுக்கு மட்டும் அது அந்த டைம்ல தோன்றுச்சா? அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி. ஓகே. இத நான் வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்ல நான் சொல்றேன். ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே.